வணக்கம் தோழன், நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா அன்எக்ஸ்பெக்டட் இமோஷன்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ். எதனால சடனா இமோஷனல் ஆயிடுறோம், எதனால ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி டேக்கிள் பண்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறதா இருந்தால் என்னோட பழைய ஸ்டோரி, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டோரியே சொல்றேன். என்னன்னா, நல்ல நார்மலா சுத்திக்கிட்டு இருந்தேன், ஆராமா தான் இருந்தேன். சடனா ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, யூடியூப்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க கால் கட் பண்ணாங்க, இல்லை என்கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டாங்க, இல்லை வெயிலில் ஒரு சின்ன விஷயம், அதுக்கெல்லாம் உட்காந்து ராத்திரியெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ பெரிய மேட்டர்னாலே கண்டுக்காம ஓகே பரவாயில்லன்னு ப்ராக்டிக்கலா யோசிக்கிறேன் நான். அந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு அழுக ஆரம்பிச்சா எமோஷனல் ஆயிட்டேன். என்னால என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. இத்தனை நாளா தேக்கி வச்சதை ஒண்ணா அழுத மாதிரி ஒரு ஃபீல். நான் சொல்றது யாருமே கேட்கறதுக்கு இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எதுக்கு நான் இன்னும் இப்படி இருக்கேன், நான் நல்லா இல்லை, ஏதேதோ சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் என் மைண்ட்குள்ள வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து வச்சு நான் அழுதேன். இதெல்லாம் இத்தனை நாள் நான் இதெல்லாம் ஒரு மேட்டராகவே நினைக்காத ஒரு விஷயத்துக்கு நான் அன்னைக்கு உட்கார்ந்து அழுதேன். எனக்கு அப்போ நினைச்சேன், ஓ மேபி பீரியட்ஸ் மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் என் டேட் கால்குலேட் பண்ணும்போது அதுவும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சது. அப்புறம் தான் எனக்கே டவுட் ஆனிச்சு, நான் எதுக்கு அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சேன்னு. உட்காந்து லைட்டாக நம்ம கூகுள் அக்கா இருக்காங்கல்ல, ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தெரியுது வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு ஐ வாஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன். என்ன இதை கேட்கும்போது எனக்கும் சிரிப்பாக தான் இருந்துச்சு, எனக்கும் நக்கலாக தான் இருந்துச்சு. நான் டிப்ரெஷனாங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சது, நான் என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு, என் மென்டல் பீஸ் எப்படி இருக்குன்னு மறுபடியும் கொஞ்சமாக அனலிசிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் கன்ஃபார்ம் ஆனிச்சு நான் என்ன மாதிரி ஜோன்குள்ளே இருந்தேன்னு. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது. இப்போ யாராச்சும் ஒருத்தங்க அசிங்கமாக திட்டுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கான ஒரு விஷயம்னா அந்த டைமில் அழுகிறது, இமோஷனல் ஆகிறது, கத்துறது, தூக்கி போட்டு உடைக்கிறது, இட்ஸ் ஓகே. அது ஹியூமனோட நேச்சுரல் ஃபீலிங். நான் என்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, எதுவுமே நடந்திருக்காது. சும்மா யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஓன்னு உட்காந்து அழுதுருப்போம். ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்துருப்போம், அதுக்கு அவ்வளோ அழுக, அவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஒரு டென்ஷன், நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு உச்சக்கட்ட லெவலில் இருக்கும். 10 நிமிஷம் ஒன்றா தனியாக ரூமில் இருக்கும்போதே எனக்கு யாருமே இல்லையா, நான் தனியாக இருக்கேன், நான் எதுக்கு இந்த வாழ்க்கை, மற்றவங்க நிம்மதியாக இருக்காங்க, நான் நல்லா இல்லை, என் மூஞ்சி பாரு, நான் பாடி நல்லா இல்லை, எனக்கு இந்த லைஃப்பில் தேவையில்லை, எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதோ வந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா திட்டாங்க, பாஸ்ட்ல இப்படி நடந்துச்சு, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சைக்கிள் வாங்கி தரல, அந்த மாதிரி எத்தனை விஷயங்க மைண்டில் வந்துக்கிட்டு நீங்கள் இமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, கத்த ஆரம்பிச்சிருவீங்க, அழுக ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது போக போக எப்படி ஆகிக்கிட்டு இருக்குன்னா, அந்த மனுஷன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்குள்ள வந்து 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 ஓ நான் இதுதான்ல, என்னால் இது முடியாது, நான் இப்படிதான், எனக்கு இவ்வளோதான், என் வாழ்க்கையே இவ்வளோதான், எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனா, ரொம்ப தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிருவோம். வேண்டாம், எனக்கு இதே போதும், நான் இந்த ரூம்குள்ளே இருந்துடுறேன், யார்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, என் கூட யார் பேசுவா, எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், மற்றவங்ககிட்ட நான் எதுக்கு புலம்புறது, புலம்பி என்ன ஆக போகுது. இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது லைட்டாக ஸ்டூப்பிடாக இருக்கும். பட் யாரெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து லைட்டாக வெளியே எஸ்கேப் ஆகிட்டேன். எப்படி எஸ்கேப் ஆகுறது தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ்டாக கேளுங்க. ஏன்னா பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க போறீங்க, உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னா இட்ஸ் வெரி நார்மல். நார்மல்னா இது என்ன சப்ப மேட்ரு அந்த மாதிரி நார்மலா சொல்ல வரல. நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்துல கோத்ரூ ஆகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, பார்க்குற எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கடந்து வந்திருக்காங்க, உள்ள மாட்டி இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த மாதிரி நார்மல்னு சொல்ல வரேன். எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுது இல்லை, நிறைய பேருக்கு இப்படி ஆகுது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வே இருக்குது. அதுக்கு தேவைப்பட்டது ஒன்றே ஒன்று தான், உங்களோட வில் பவர், உங்களோட எனர்ஜி, உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் பேஷன்ஸ். சிம்பிள். இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் எமோஷன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அது இன்னொருத்தவங்க கிட்ட கொட்டிடுங்க.
என்கிட்ட எமோஷன்ஸ் தேங்கிக்கிட்டு இருக்கு, என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த டைம்ல நான் அழுகாம இருந்திருப்பேன். இல்ல அந்த டைம்ல நான் அந்த எமோஷன ஷட் பண்ணியிருப்பேன். யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருப்பேன்னா, அது தேங்கி 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 மனசுக்குள்ள அப்படியே ஸ்டாக் ஆயிட்டு, அப்புறம் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு நான் அழுக ஆரம்பிச்சுருவேன். சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இதாக ஆரம்பிச்சுரும். ஸோ டாக் டு சம்மன். அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் உளறிடுங்க. உங்க லைஃப்ல யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நான் என்ன குப்பை சொன்னாலும் அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி பர்சன் கிட்ட அவங்க மனசுல என்னலாம் தோணுதோ, என்னலாம் இருக்கோ, எல்லாமே உளறிடுங்க. அது எவ்வளோ ஸ்டூப்பிடான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு சூசைட் தாட் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. நீங்க எவ்வளவு நாள் அந்த மனசுக்குள்ள வைக்கிறீங்களோ, அது இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும். அதிகமாக ஆக அடுத்து நான் சொன்னேன்ல, தனிமைப்படுத்துறது, எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு ஃபீல், வாழ்க்கை வெறுக்கிற ஃபீல், அந்த ஃபீலுக்கெல்லாம் போயிடுவீங்க. அந்த ஃபீல் போனாலும் பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் கொட்டிடுங்க. புரியுது. அந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்றதுக்கு எனக்கு யாரும் இல்லன்னு சொன்னாங்கன்னா, என்னோட Instagram ஐடிய பின் பண்றேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த சீரியஸா கன்சிடர் பண்ணி, என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் கொட்டிடுங்க. மனசுல வைக்க வைக்க குப்பை அதிகமாகிக்கிட்டு இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம். இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான காரணம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இப்ப ரீசென்ட் டேஸ்ல என்னையும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 மணி நேரம் வேலை பார்க்குறது, என் பர்சனல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 10 மணி நேரம் வேலை பார்க்குறது வந்து மொபைல் பார்க்குறது, அப்புறம் தூங்குறது, எந்திரிக்கிறது, மொபைல் பார்க்குறது, 10 மணி நேரம் வேலை பார்க்குறது. அப்படியே போக 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 எப்படி ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா, எல்லார் மேலயும் கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. சும்மா யாராச்சும் 2 நிமிஷம் ஹோல்ட்ல வச்சாலே கடுப்பாயிடும். இல்ல ஒரு 2 நிமிஷம் யாராச்சும் ஹார்ன் பண்ணா கூட எனக்கு கடுப்பாக ஆரம்பிச்சுரும். சாப்பாடு லேட் ஆச்சுன்னா கடுப்பாக ஆரம்பிச்சுரும். ஒரு டென்ஷன் எல்லாத்துக்குமே இரிட்டேட் ஆகிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒர்க் ஸ்ட்ரெஸ். அதனால நான் ஒர்க் விட முடியாது. எனக்கு வேற ஆப்ஷன் குடுக்கல என் ஃபேமிலில. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி குட்டி விஷயத்த இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுறது. ஃபோன விட்டுருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சேடா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்குன்னா, தயவு செஞ்சு ஃபோன பார்க்காதீங்க. ஏன்னா நான் ராத்திரி பண்ண விஷயம் அதுதான். உட்காந்து ஃபோன பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சிம்ப்டம்ஸ் ஆஃப் டிப்ரஷன் நல்லா பார்த்துட்டு, டிப்ரஷனுக்குள்ள போறேன்னு தெரிஞ்சு அது எனக்கு இன்னும் டிப்ரெஸ்டா இருந்துச்சு. 10 ரீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணே ஒண்ணு தான் தேடுனேன். 10 ரீல் கன்டினியூஸா யூ ஆர் கோயிங் டூ டிப்ரஷன், உங்க வாழ்க்கை அது இதனால வந்துட்டு எனக்கு இன்னும் லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ண போகாதீங்க. இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கா? கெட் அப். போங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், யார் கூடயாச்சும் பேசுங்க. இல்ல அந்த 10 நிமிஷம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, போய் ஒரு ஃபன் டாக்காச்சும் வச்சுக்கோங்க. எப்படி போகுது, என்ன ஜாலியா இருக்க, அந்த மாதிரி 4 விஷயம் பேசினா கூட உங்களுக்கு மைண்ட் செட் இருக்காது. சரி, ஃபோர்ஸபிளா போய் பேசுங்க. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இல்லைன்னா போங்க, மரம், செடி எதுனா ஒரு நேச்சுரல் பிளேஸ் இருக்குல்ல உங்க பக்கத்துல, அங்க போய் உட்காருங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு பிளேஸ், அந்த கிட்ஸ் விளையாடுற கார்டனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்க வீட்டுல பெட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கியூட்டான ஹாபிஸ், லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான், கியூட்டான ஏதாச்சும் ஒரு ஹாபிஸ் இருந்துச்சுன்னா அதை உட்காந்து பண்ண ஆரம்பிங்க. தயவு செஞ்சு தனியா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த போன்ல உட்காந்து தேடிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் பண்ண போகாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பேச யாரும் இல்லைங்கிறதுக்காக ரேண்டமா ஆன்லைன்ல போய் எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடயும் பேச போகாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச க்ளோஸான பீப்புள் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால அட்வைஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்றும் கேட்க யாருமே இல்லைன்னு இன்னும் டென்ஷன் ஆகும். இன்னொன்று கேட்குறவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் இரிட்டேட் ஆகும். 3வது, நம்ம அவங்களுக்கு டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். இமோஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நான் யார்கிட்டயும் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். அப்ப நாம என்ன நினைப்போம், அந்த ஆப்போசிட்ல இருந்த பர்சன் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் ஐ ஃபெல்ட் பெட்டர். அப்ப அடுத்து ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் எந்திரிச்சு அந்த பர்சன் கிட்ட நாம ஓட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அவங்க நம்மள மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஆன்லைன்ல இந்த மாதிரி எமோஷன்ஸை ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், நம்பிக்கையான ஒரு பர்சன் இந்த மாதிரி சீட் பண்ண மாட்டாங்கல்ல, என்ன யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இமோஷனலா லோவா இருக்க பர்சனை எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். திங்க் அபவுட் இட். கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம். ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கூண்டுக்குள்ள வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க மனசு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, ஒரு சின்ன பப்பி மாதிரி தான். அதுக்கு அவ்வளோ வலி கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சாலாம் பிடிக்காது. அது எப்படியாச்சும் வெளியே வரணும்னு கஷ்டப்பட்டு கொடுக்கும். உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. எதனால நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற அனாலிசிஸ் நீங்களே பண்ணுங்க. அது மத்தவங்க கிட்ட புலம்பி தான் பண்ணணும்னு இல்ல. நீங்களே உட்காருங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். உட்கார்ந்து யோசிச்சேன், நான் எதுக்கு அழுதேன் என்னன்னு. அது ரொம்ப 1 நாள் 2 நாள்லாம் யோசிக்கல. ஒரு 10, 15 நிமிஷம் உட்கார்ந்தேன். என் லைஃப்ல ரீசெண்டா என்ன ஆச்சு? எதுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனுச்சு?
என்ன ரீசன்னால யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வேலை சுத்தி 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 ஒரு ரீசன் கிடைக்கும். சிம்பிளா நீங்க யோசிக்க போனா எதனால ரீசன்? ஓ! அம்மா திட்டினாங்க. அதான் ரீசன் முடிஞ்சிரும். அப்படியெல்லாம் இல்ல. உட்காருங்க. 10 நிமிஷம் டெடிகேட் பண்ணி ஃபுல்லா யோசிங்க. அது ஒரு செயின் மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்காக யாருமே இப்படியெல்லாம் அழுக மாட்டாங்க. யாருக்குமே இவ்வளோலாம் எமோஷனல்ஸ் ஒர்க் ஆகாது. அது ஏதாச்சும் அடி மனசுல இருந்திருக்கும். அதனால தான் இப்படி ஆயிக்கிட்டு இருக்கு. உட்காந்து அந்த செயின பாருங்க. எதனாலன்னு ஒரு ரூட் காஸ் கிடைக்கும். அதில ஃபோக்கஸ் பண்ணி, அதுலேருந்து லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு பாய் ஃப்ரெண்ட்னால ஆகுது, ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஆகுது, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஆகுதுன்னா, அதுலேருந்து அடுத்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது மெல்ல மெல்ல யோசிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மட்டும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அனலிசிஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு எதனால என்னன்னு. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையுமே உடனடிங்க மனசை ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க. சொல்ல யாருமே இல்லையா, புக் எடுங்க, பென் எடுங்க, எல்லாத்தையுமே எழுதுங்க. அது என்ன குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி தாட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ரைட் இட் ஸ்கிரிபிள் இட். என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்ச அந்த குட்டி குட்டி விஷயத்த மறுபடியும் பண்ண ஆரம்பிங்க. அது கேட்க கொஞ்சம் பண்ணா தான் இருக்கும். நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன், கஷ்டமா இருக்கேன். அந்த டைம்ல நீ உட்காந்து என்னம்மா செடியை பாரு, மரத்தை பாருங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்க, கோவம் வரதான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஒரு ஹார்ஷான உண்மை சொல்லவா? யுவர் ஹார்ட் டோன்ட் டிசர்வ் இட். இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ்ன்னு எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே. கொஞ்சம் உங்களுக்குன்னு டைம் கொடுங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். யார் யாருக்கும் நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க, யார் யாருக்காகவோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, யார் யாருக்காகவோ எஃபோர்ட்ஸ் எடுத்துருக்கீங்க, யார் யாருக்காகவோ என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒர்க் ஆகுது, இல்லை பார்ட் 2 வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். இல்லை கவுன்சிலிங் வேணும்னா ஹெசிடேட் பண்ணாமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.